ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. களத்தில் விதிமுறையை மீறிய ராஜஸ்தான் முதல் தோல்வியுடன் சஞ்சு சாம்சனுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை. ரசிகர்களை மகிழ்வித்து வரும் IPL 2024 T20 கிரிக்கெட் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தங்களுடைய முதல் தோல்வியை பதிவு செய்துள்ளது. சஞ்சு சாம்சன் தலைமையில் விளையாடி வரும் அந்த அணி முதல் 4 போட்டிகளிலும் வெற்றி பெற்று புள்ளி பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது. ஆனால் ஏப்ரல் 10ஆம் தேதி ஜெய்ப்பூரில் நடைபெற்ற 5வது போட்டியில் குஜராத்திடம் 3 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் தோல்வியை சந்தித்தது. அந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ராஜஸ்தான் கேப்டன் சஞ்சு சாம்சன் 68, ரியான் பராக் 76 ரன்கள் எடுத்த உதவியுடன் 197 ரன்களை இலக்காக நிர்ணயித்தது. அதை துரத்திய குஜராத்துக்கு கேப்டன் சுப்மன் கில் சிறப்பாக விளையாடி 6 பவுண்டரி 2 சிக்ஸருடன் 72 ரன்கள் குவித்தார். இருப்பினும் எதிர்ப்புறம் சாய் சுதர்சன் 35, மேத்யூ வேட் 4, அபினவ் மனோகர் 1, விஜய் சங்கர் 16, ஷாருக் கான் 14 ரன்களில் அவுட்டானார்கள். அதனால் குஜராத்தின் வெற்றிக்கு கடைசி 12 பந்துகளில் 35 ரன்கள் தேவைப்பட்டதால் ராஜஸ்தான் வெல்லும் என்று நம்பப்பட்டது. ஆனால் அப்போது அடுத்து நொறுக்கிய ராகுல் டிவாட்டியா 22 ரன்களும் ரஷீத் கான் 24 ரன்களும் விளாசி கடைசி பந்தில் வெற்றியை பறித்தனர். அதனால் அதிகபட்சமாக குல்தீப் சென் 3, சகல் 2 விக்கெட்டுகள் எடுத்தும் ராஜஸ்தான் தோல்வியை சந்தித்தது. இருப்பினும் ரன் ரேட் காரணமாக தொடர்ந்து ராஜஸ்தான் அணி புள்ளி பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறது. முன்னதாக இந்த போட்டியில் 18வது ஓவரின் முடிவில் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் 20 ஓவர்களை ராஜஸ்தான் வீசி முடிக்கவில்லை. அதனால் அப்போதே உள்வட்டத்திற்கு வெளியே ராஜஸ்தான் அணியின் 2 ஃபீல்டர்களை குறைத்து நடுவர்கள் தண்டனை கொடுத்தனர். இந்த நிலையில் இந்த போட்டியில் ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்குள் பந்து வீசி முடிக்கவில்லை என்று IPL நிர்வாகம் கூறியுள்ளது. இந்த விதிமுறையை 2024 தொடரில் ராஜஸ்தான் அணி முதல் முறையாக மீறியுள்ளதாகவும் IPL நிர்வாகம் தெரிவித்துள்ளது. எனவே முதல் தவறு என்பதால் ராஜஸ்தான் அணியின் கேப்டன் சஞ்சு சாம்சனுக்கு மட்டும் இந்த போட்டிக்கான சம்பளத்தில் இருந்து 12 லட்சம் அபராதமாக விதிக்கப்படுவதாக IPL நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதை சஞ்சு சாம்சன் ஏற்றுக்கொண்டதால் மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது என்று IPL நிர்வாகம் கூறியுள்ளது. அத்துடன் இதே தவறை மீண்டும் ராஜஸ்தான் அணி செய்தால் சஞ்சு சாம்சனுக்கு 24 லட்சமும் மற்ற 11 வீரர்களுக்கு தலா 6 லட்சமும் அபராதமாக விதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது.